परिवार में आपका स्वागत है। आज है 13वां दिन अव्यक्ति ज्ञान रतन। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। ओम शांति। हम सभी बहुत सौभाग्यशाली हैं कि हमें परमात्मा से ज्ञान प्राप्त हो रहा है। ज्ञान को समझ भी कहते हैं। तो बहुत बहुत विस्तार से और बहुत बातों की समझ जीवन में हमको मिली है, परंतु एक समझ जो बाबा कहते हैं कि बच्चे, मेरी याद से तुम्हें तमो प्रधान से सतो प्रधान बनना है। तो जब हमने अपनी यात्रा इस चक्र में शुरू की तो सतो प्रधान थे। सतो प्रधान प्रकृति, शरीर सब सतो प्रधान। सबसे बड़ी बात सतो प्रधान बुद्धि थी और वो प्रारब्ध का समय था। सुख शांति, कोई भी बात में न दुख शांति न प्राकृतिक आपदा, कुछ नहीं। पर धीरे धीरे स्वतः ही नेचुरल रूप से बहुत धीरे धीरे ஓம் சாந்தி. நாங்கள் எல்லாரும் பாக்கியசாலி ஆத்மாக்கள். நாங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் 16 கலைகளோடு நிரம்பியோடாக இருந்தோம். பிறகு பிறப்புகள் எடுக்க எடுக்க எங்களுடைய பாகைகள் குறைந்து கொண்டு போகின்றன. அதன் பிறகு சதோ பிரதான் ஸ்திதி முந்தி நாங்கள் இருந்தோம். சதோவிலையும் மிகவும் தூய்மையான சதோ பிரதான் அதிகுடின சதோவில் இருந்தோம். அதன் பிறகு படிப்படியாக எங்களுடைய பாகைகள் 16 14 வருகிறது. அப்பொழுது சதோ என்பது ஆரம்பித்தது. சத்திய யுகத்துல சதோ பிரதான், பிறகு திரேதா யுகத்துல சதோ அதோட 14 கலைகளிலிருந்து குறைய தொடங்கினது. பிறகு பிறப்புகள் எடுக்க பிறகு ராஜோவாகி அதன் பிறகு தமோவாகி பிறகு தமோ பிரதான் ஆகிறது. இப்பொழுது சங்கம் யுகத்தில் பாபா ஆத்மாக்களாகிய எங்களை தமோ பிரதானில் சிதியிலிருந்து, குழந்தைகளே உங்களுடைய சிதியை சதோ பிரதானாக ஆக்குங்கள்னு சொல்லியிருக்கின்றார். அப்படி சதோ பிரதான் சிதியை ஆக்குவதற்கு பாபா சொல்லிக்கின்றார், பிள்ளைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. இந்த நினைவின் மூலம் மட்டும்தான், நினைவு யாத்திரையின் மூலம் நீங்கள் மேல் நோக்கி செல்வீர்கள். தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான். தமோ பிரதான் என்பது கார் இருள் ஆகும். அது அறியாமையின் இருள் ஆகும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்னென்றால், ஒரு காரியம் நாங்கள் செய்யறதுக்காக இருந்தாலும் கூடி நிறைய பேர் வேறு விதமான அபிப்பிராயங்கள் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஒரு காரியத்தை கூடி இது சரி அது சரி என்று சொல்லி.
ஆகவே வேறு வேறு விதமான அறிவுரைகள் கூறிக்கொண்டிருப்பார்கள் ஒரு காரியத்துக்கே. ஆனால் பாபா சொல்லுகின்ற வந்து ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு அது இவ்வளவு இலகுவான விஷயம் சொல்லுங்கள் பாப்போம். இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வாதத்துக்காக ஒருத்தருடைய கேட்கறது, இல்லை வேறு யாரை நான் வணங்குவது என்று இன்னொருத்தட்ட ஆலோசனை கேட்பது, ஆர்ட் ஸ்பீச்சை நான் கேட்பது, அப்படி பல விஷயங்கள், நிறைய விரிவாக்கங்கள் வெளியே இன்னும் இருக்கின்றன. இன்னும் கூடி எல்லாரும் தமோகுனியிலேயே இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் பாபாவுடன் வந்த உடனேயே, பாபாவுடன் நினைவோடு இருக்கும் பொழுது, உங்களுக்கு முதலில் நினைப்பது பாபா சொல்றது என்னென்றால், பாபாவிடம் வந்த நாளிலிருந்து உங்களுக்கு அந்த அனுபவத்தை பெறுகின்றீர்கள். நாங்கள் முந்தைய சாதோ பிரதானாக இருந்தோம் என்பதை கேட்கின்றோம். அதோடு எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நாங்கள் சதோ பிரதனாக இருந்தோம் என்பதை உணர வைக்கின்றது. இந்த ஆன்மீக பயணத்திலும் கூடி உங்களுக்கு சில நேரத்துல டவுட் வருகிறது, நான் என்னுடைய முடிவெடுத்து அடைவேனோ இல்லையோ, சதோ பிரதானாக வருவேனோ இல்லையோ என்று. சதோ பிரதான்ல வந்து உங்களுடைய எண்ணங்கள் வந்து தூய்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும், அமைதியான எண்ணங்கள் இருக்க வேண்டும், கண்கள் வந்து குற்றமற்றவையா இருக்க வேண்டும். வார்த்தை, சொல், செயல், எண்ணம், சொல், வார்த்தை எல்லாமே ஒரே மாதிரி தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க சதோபிரதான் ஆக முடியும். எல்லாமே மேன்மையான காரியங்களாக இருக்கும். அவ எல்லாவற்றிலையும் விட தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் படிப்படியாக இதுகளை அனுபவம் செய்வோம். எங்களிலேயே நிறைய மாற்றங்கள் உருவாகும். இந்த பயணம், இந்த ராஜோகுனியில் இருந்து கொப்பரேஜ்ல வந்து துவாபரயுகத்திலிருந்து இது சரியில்லைன்னு சொல்லி அவர்களுக்கு பிறகு உணர்கின்றது. இருந்தாலும் கூடி அவர்கள் இந்த கூடுதல் பக்தியில அலைந்துகிறார்கள். ஆனா அது வந்து பிழையான பாதை என்று தெரிகின்றது. இந்த காலத்துல வந்து பலவர்களுடைய குணங்கள் வந்து அவர்கள் அதாவது நேரடி பாதை இல்லாமல் குறுக்கு வழியான பாதைகளாகத்தான் இருக்கின்றார்கள். மனதை குறுக்கு வழியில் தான் செலுத்துகின்றார்கள். அவர்களால ஒன்றையும் சரியாக பிரித்துணர முடியாது. அது ரஜோகுணி சமஸ்காரம் ஆகும். அது வந்து துவாபர யுகத்தின சமஸ்காரம் ஆகும். நான் ஃபேமஸாக வர வேண்டும், நான் தான் இதை பெற வேண்டும், நான் என்று சொல்கின்ற சுயநிலை நோக்கத்தோடு இருக்கின்றது. அப்ப நான் வேறு யாருக்குமே ஒருத்தர்லையுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப என்னுடைய சமஸ்காரங்கள் வந்து அப்படியாக இருக்க வேண்டும். கல்பற்றியில கூடி கல்பற்றியில எல்லா இதுகளும் காட்டியிருக்கிறார்கள். சில்வர் ஏஜ்ல எல்லா ஏஜ்களையும் இந்த ராஜோகுனியில வந்து துவாபர யுகத்துல வருகிறார்கள். துவாபர யுகத்தில் வருகிறார்கள். அப்ப நீங்கள் கொப்பரேஜ் மனோன்லிருந்து மேல் நோக்கி முன்னேற வேண்டும். அதாவது தமோபுரான்ல இருந்து ராஜோவுக்கு போய் அப்புறம் ராஜோல இருந்து மேல சாதோ. அப்ப சில்வர் ஏஜ்ல சாதோ. அது வந்து பட்டலிங்கான, அதாவது போராடுவதற்கான சமஸ்காரங்கள் ஆகும். அங்கு வந்து மாயா வருகின்றது. மாவா வருந்தான் போகும். ஆனால் நீங்கள் பாபா நினைவிலே இருங்கள். மாயா வந்து உங்களுக்கு குட் பை சொல்லிடும். ஏன்னா நீங்கள் உங்களோட புத்தியை ஊசியாக வைத்திருங்கள். நீங்கள் மாயாவுக்கு கதவை திறக்க வேண்டாம். அவன் நான் என்ன சாப்பிடணும், என்ன இதென்றோனும், ஹாவு என்கின்றெல்லாம் நான் எப்படி என்றெல்லாம் வரும். அதெல்லாம் மாயாவின் இதுகளாகும் விரிவாக்கத்துக்கு போகுது என்பது. புத்தி வந்து அலைந்தீரிய தொடங்கும். ஆகவே இது வந்து எங்களோட சுபாவம் அல்லது சமஸ்காரம் அல்லது பழக்க வழக்கம் ஆகின்றது. அது பழக்க வழக்கமாக மாறிவிடுகின்றது.
और ये आदतें ऐसी नौ சதோ பிரதானாக வாழ்வதற்கு இது தடைகளை உருவாக்குகின்றன இவை. हम लोग कई बातें सभी बचपन से अपने नियम बनाते हैं जीवन में। நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து शुरू से होती है। உங்க நன்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வந்து அதாவது பாபாவோட பிள்ளைகளா வந்து குழந்தை பருவத்திலிருந்தே நீங்க நல்ல ஸ்ரீமத்தை பின்பற்றி நல்லதா இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லதாக அமையும். இல்லையென்றா வேறொரு நன்மையும் இல்லை இதுல. அவன் நன்மை இல்லாத விஷயத்தை நான் என் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பல விஷயங்கள் நடக்கும். ஒருத்தருடைய பலவீனத்தை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது, இன்னொருத்தருடைய பலவீனத்தை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது சூட்சுமமாக ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒப்பீனியன்கள் எல்லாம் வருகிற, அபிப்பிராயங்கள் எல்லாம் வருகின்றது. அப்பொழுது மனம் வந்து தேவையில்லாத அலக்குகளை உருவாக்குகின்ற, வீணான எண்ணங்களை உருவாக்குகின்றது. எனது சுவாபம் வந்து இயல்பாகவே இருக்க வேண்டும், ஈஸியாக இருக்க வேண்டும், லேசாக இருக்க வேண்டும். மறக்க வேண்டும் மற்ற தேவையில்லா விஷயங்களை. பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பாபா என்னை கருவியாக வைத்திருக்கின்றார். பாபா சொன்னார், உங்களுக்கு வந்து உள்ளடக்கும் சக்தியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். ஏதாவது அவசியமாக இருக்கிற இருந்தால் அவசியமான விஷயத்தை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். மற்றபடி வீணான விஷயங்களை கதைக்காதீர்கள். சில அளவுக்கு மீறிய விவரங்கள் எல்லாம் சொல்ல தேவையில்லை. எங்களுடைய சமஸ்காரமும் கூடி அந்த அளவுக்கு வீணாக போகும். ஆகவே நாங்கள் இதை வந்து எங்களுடைய சுபாவமாக ஆக்க வேண்டும். சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள். அப்பொழுது எங்களோட தகுதியும் கூடி நல்லதாக வரும். ஆனால் இப்பொழுது வந்து நாங்கள் சதோ பிரதானமாக வர வேண்டும். சதோவில் தான் அந்த அட்ராக்ஷன், அது கவர்ச்சி எல்லாம் வருகிறது சதோவில. நீங்கள் எப்பொழுதுமே ஒத்துழைப்புகளை பெறுவீர்கள். வெளி சடப்பொருட்கள் கூடி உங்களுக்கு ஒத்துழைப்பை தரும். நீங்கள் வெற்றியில கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்களாக இருந்தால் சக்சஸ் வந்து கிடைக்கும். மற்றவர்களை சந்தோஷமாக்கும் பொழுதே கூடி, நான் சந்தோஷமா இருக்க அவசியம் இல்லை, மற்றவர்களை சந்தோஷமாக்கும் பொழுதே கூடி எல்லாருமே ஏதாவது ஒன்றை பெற வேண்டும், நன்மை பெற வேண்டும். எப்பொழுதுமே ஒருத்தருக்கு வைத்திருக்கிறது உணர்வு என்னன்னு சொன்னால் நன்மை பயக்கின்ற உணர்வுகளை வைத்திருக்க வேண்டும். அதான் சதோ பிரதான். அப்பொழுது ரஜோகுணி சமஸ்காரம் ஏதாவது இருக்குமா இருந்தால் அதை நான் சதோ குணியாக மாற்றுவது, சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு என்னுடைய சமஸ்காரங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதில் அவதானம் செலுத்துவேனாக இருந்தால் சில நேரத்தில் நடக்கும் என்னென்றால் நிறைய விரிவாக்கங்களுக்கெல்லாம் போவது என்ன, அது மிக முக்கியம். என்னன்னு சொன்னால் தேவையில்லாத விரிவாக்கத்துக்கு போகாமல் தேவையான விஷயத்தை மட்டும் கதையுங்கள். ஆகவே இதில் அவதானம் செலுத்துங்கள். அப்பொழுது இப்படி எல்லாம் இருக்குமா இருந்தால் நீங்கள் சதோ பிரதானாக வருவீர்கள். எவ்வளவுக்கு நாங்கள் சதோ பிரதானமாக என்றோனோ நாங்கள் சதோ பிரதான நிலைக்கு வரும் பொழுது நாங்கள் சத்தியுகத்தை அனுபவம் செய்வோம். இந்த சங்கமயுகத்தில் அதீந்திரிய சுகம் என்றால் என்னென்னது பிரம்ம பாபாவிடமிருந்து நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் முழுமையாக மலர்ச்சியாக சந்தோஷமாக இருந்தார்.
सत्युगी அவர் जगत சத்தியுகத்துக்கு में போக முதலேயே आंतरिक ஆகவே अनुभव कर सकते हैं ना, இந்த बाहर இது எங்கு அனுபவம் செய்கிறேன்னு சொன்னால் नहीं இ- देखभाल करते हैं, வெளிப்புறமாக अपनी பாபா வந்து कोई वस्तु नहीं எங்களை எல்லாம் होती है டேக்கியா பண்ணி भंडार में। கொண்டிருந்தார், பராமரித்துக் கொண்டிருந்தார். भगवान के भंडारे में तो कुछ प्राप्त हो ही नहीं सकता है। கடவுளின் तो அவ संगम युग जो கடவுளின் आगे बढ़ रहा है समय, वो सतयुग की तरफ, இந்த कलयुग का अंत, முன்னேறி செல்லும் பொழுது வந்து लेकिन சத்தியுகத்தை कलयुग நோக்கி में போகும் अहंकार பொழுது प्रभाव भी खींचता रहेगा। पर अगर हम सतो प्रधान बनते கலியுகம் கூடி எங்களை இன்னும் இழுத்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சதோ பிரதானை நோக்கி போகும் பொழுது அப்ப அட்ராக்ஷன் வந்து ஒரு பக்கம் அட்ராக்ஷன் என்றது வருகின்றது, கவர்ச்சி வருகின்றது. இன்னொரு பக்கத்துல வந்து आकर्षित तो नहीं வேறு करेगा, ஒன்றுமே எங்களை பாதிக்காத மாதிரி இருக்க வேண்டும், அட்ராக்ட் பண்ணாம இருக்க मेरे வேண்டும். में नहीं है, किसी में அது किसी வந்து का रहता எனக்கு है, எனக்கு அது இல்லை, வேறு யார்கிட்டையும் இருக்கிறது ஆனா என்னட்ட இல்லை या என்றால் कलयुग के वातावरण में அவ மற்றவருடைய सभी சமஸ்காரங்கள் எதுவும் बंधन இருக்குமா नहीं இருந்தால் होते। அவ அந்த அந்த அயனேஜின் जैसा कलयुग होता है, கலியுகத்தின் वैसा प्रचलन சூழல் கூடி होता है। அங்கு உருவாகும். அவ சூழலில் तो கூடி जाने दो ना, कलयुग कुछ அப்ப ऐसा है, என்னுடைய பிஹேவியர் வேர்ட்ஸ் எல்லாம் மாறும். गति அந்த में மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது इमर्ज करें अपने में, ध्यान रखें ஆனால் நாங்கள் कि நாங்கள் ये அவதானம் सारा செலுத்துவோமாயிருந்தால், உள்ளடக்கும் சக்தியை வைத்திருப்போமாயிருந்தால் नो 21 நாங்கள் जन्म விடுதலையை का அடைய ज्ञान முடியும். हुआ ना, பாபா तो சொல்லுகிறார், अपने चार्ट से जीवन இதுதான் 21 பிறவிகளில் இந்த பிராமண பிறப்பு தான் எங்களுடைய முதலாவது मैं பிறப்பு. सतयुग की तरफ का संगम युग पर अनुभव कर रही हूँ या अभी भी कलयुग का प्रभाव நான் சத்தியுகத்தை அனுபவம் செய்கின்றேனா, இந்த சங்கமிகத்திலே நான் இருக்கும் பொழுதே சத்தியுகத்தின் அனுபவம் செய்கின்றேனா அல்லது இன்னும் கலியுகத்தின் தாக்கத்தில் இருக்கின்றேனா என்று பார்க்க வேண்டும். ஆகவே நான் ஒரே ஒரு பாபாவோட வழியை பின்பற்ற வேண்டும். बाबा की याद में रहे, सतो प्रदान நான் பாபாவோட நினைவிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் சதோ பிரதான் ஆக வர முடியும். சதோ பிரதானம் என்பென்றால் स्वभाव का அது வந்து சத்தியுகத்தின் சிறிய அனுபவம் செய்வது. तो थोड़ा बहुत जो भी परसेंटेज அப்ப இதை நாங்கள் இங்க உள்ளுக்குள் வைத்திருங்கள். இந்த நன்மை வைக்கின்ற எல்லாருக்குமாக நன்மை வைக்கின்ற உணர்வுகளை வைத்திருங்கள். जो है वो மற்றவருடைய வீக்னஸ்களை பார்க்க வேண்டாம். होगी, तो सबके साथ அப்பொழுதுதான் நீங்க சதோ பிரதானாக வர முடியும். प्रेम से हर प्रकार से खुश रहेंगे, संतुष्ट தொடர்புகளில் வரும் பொழுது எல்லாருமே அன்பு சந்தோஷம் எல்லாத்தையுமே அனுபவம் செய்வார்கள். ஓம் சாந்தி. सभी बच्चों की पांच स्वरूप थी। पहला अनादि ज्योति बिंदु याद है ना अपना स्वरूप, याद है ना? भूल तो नहीं जाती। दूसरा है आदि देवता स्वरूप।
पहुंच गए देवता स्वरूप में, पहुंच गए, चले गए देवता रूप में। तीसरा मध्य में पूज्य स्वरूप, चौथा है